தீர்மானத்திற்கு முன்பதாக கருத்துக்களை சொன்ன சில தலைவர்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. அது எதுவுமே தீர்மானத்திற்குள் உள்வாங்கப்படவில்லை என்பதை நம்ம முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அமெரிக்காக்காரனுடைய அதே வான் பாதுகாப்பு ஐட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டத்தை அவங்க நடத்தி இருந்தாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம நகைப்பாக இருந்தாலும் வெறுப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கு. என்ன கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க அப்ப கொஞ்சம் பேர் தான் கடப்போமா இருப்போமான்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது இல்லை, நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் இருக்கும் என்று சொன்னார்கள். மல்வகுன் யா ரசூலல்லாஹ், வகுனுண்டா என்னன்னு கேட்கும்போது கராஹியத்துல் மவுத், நீங்கள் மரணத்தை வெறுப்பீர்கள், வஹுப்பு துன்யா, உலகத்தை ஆசை வைப்பீர்கள், இதனாலேயே நிறைய அழிவுகள் உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். பெஞ்சமின் நெத்தன்யாஹு பிபியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்தும் இஸ்ரேலுக்குள்ள யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இதுதான் பாயிண்டே. இதுதான் கடைசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா நாங்கள் உங்களோட கொஞ்சம் இணங்கி போவோம்னு நினைக்கிறோம், உங்களை தனிநாடாக அங்கீகரிக்கலாம்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் இப்படி எங்கள் மேலே அட்டாக் பண்ணினீங்கன்னா அது தவிர்க்கப்படுமா இல்லையா உபதேசம் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 711வது நாளாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசா பகுதிகளிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் மிக உக்கிரமான தாக்குதல்கள் காசாவிலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காசா சிட்டி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி